ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இது பார்ட் 2 வீடியோ தான். சரி, ஃபைனலாக எங்கள் தம்பி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேக் ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். பேகெல்லாம் நான் தூக்கிட்டு வரேன், அவங்க மட்டும் ஹாயாக ஷாப்பிங் பண்ணுறாங்க. சரி, பேகை தூக்கிக்கோடா அப்படின்னு எங்கள் தம்பிக்கிட்ட கொடுத்தா சிரிச்சே பேகை என் தலையில் கட்டிட்டு போயிடுறான் காய்ஸ். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இங்கே ஜாத்திரை நடக்கிறதுனால நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேர் போய் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பேக் தூக்கிக்கோடா அப்படின்னு கொடுத்தா 2 மினிட்ஸில் ரிட்டன் பேக்கை கொடுத்துட்டாங்க கைஸ். இதில் உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் தூக்கிட்டு அவங்க கூட போயிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி ஒரு நல்ல ஐஸ்கிரீம் ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஐஸ்கிரீம் பேர் தெரியல, பட் இது ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் மைசூரில். என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் தம்பி இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னையும் கூப்பிட்டான். என்னால் முடியாதுடா, நான் சாப்பிட்டுட்டேன், இதுக்கப்புறம் வந்து வாமிட் தான் வரும், நீ போடா சொல்லிவிட்டு அவனை எல்லாத்துலேயும் உட்கார வச்சுட்டு இருந்தோம். இந்த நிறைய மூவிஸ்லலாம் சாமியை ஆற்றுலாம் இறக்குவாங்க பார்த்தீங்களா, அது நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல, அங்கே தான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. தம்பி கூடலாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டல் விட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா ஒரே ரஷ்ஷு காய்ஸ். பஸ்ஸே கிடைக்கல. வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு பஸ் வந்துச்சு, அதில் ஏறணும். அப்புறம் வீட்டுக்கே நைட்டு 1:30 போல் தான் வந்தேன். என்னோடய 20th பர்த்டேக்காக எங்கள் அம்மா நான் போட்டிருக்க காஸ்ட்யூம் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.